வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்வார்கள். அந்த வட்டத்தில் உங்களுடைய கட்டத்துக்கு வந்து சேரப்போகும் கஜானா. ஆமாங்க, 2025 வருடத்தில் உங்களுடைய கல்லாப்பட்டி கஜானா கை நிறைய போகிறது. ஸோ அதை பற்றி இன்றைய பதில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் சனிமனுடைய வக்ர நிவர்த்தி வளங்கள் உங்களுக்கு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் பல தொழில் பார்த்துருப்பீங்க. படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டாலும் கைக்கு வர வேண்டிய காசு பணம் வருவதில் தடை சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கும். மற்றவங்கள்ட்ட எவ்வளவுதான் நீங்கள் உறவு பாசத்தை வெளிப்படுத்தினாலும் எதிர்ப்பையும் பகையும் மட்டுமே சம்பாதித்து கொண்டிருப்பீர்கள். அதற்கு காரணம் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான். 2025 மிக முக்கியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போனா அந்த கேது பகவான் விலகுவது தாங்க. ராகுகேது பயிற்சிக்கு பின்பாக, அதாவது உங்களுடைய கன்னியை விட்டு கேது பகவான் 12ஆம் வீடான சிம்மத்துக்கு விலகிறாரு. நிச்சயம் விடுதலை, விமோச்சனம், வாழ்க்கையில் ஒரு திருப்தி தன்மை மற்றும் ஏற்பட்ட தோல்விகள் இனி இருக்காது. காதல் தோல்வி முதல் தொழில் விஷயத்தில் ஏற்பட்ட தோல்விகள் வரை இனிமேல் இருக்காது. இனி தொட்டது துலங்கும், கை நிறைய காசு பணத்தை சம்பாதிப்பது உறுதி. 7இல் இருக்கக்கூடிய ராகு இடம்பெயர்ந்து 6க்கு கும்பராசிக்கு சென்று விடுகிறார். நிச்சயம் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து பண உதவி, பொருளுதவி மற்றும் நல்ல ஒரு உதவி சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். திருமண தடை நீங்கி திருமண யோகம் கிடைக்கும். 6இல் வரக்கூடிய ராகு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், பணத்தை எதிர்பார்த்த இடத்தில் கடனாக கூட அதை கிடைப்பதற்கு ராகு வழிவகுத்து கொடுக்கிறார். வேலையில் ஒரு மாற்றமும் திருப்தியும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய கன்னிக்கு 6இலிருந்து விலகி 7ஆம் வீட்டுக்கு செல்ல போகிறார், மீனத்திற்கு. அதனால் வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு உத்தியோகம் மேலதில் அமைஞ்சு நல்லதொரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையப்போகுது. தொழில் பார்ட்னர் முதல் வேலை பார்ட்னர் வரை நல்ல விதத்தில் அமைஞ்சு நிச்சயம் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தொழிலில் லாபத்தை பார்க்கக்கூடிய தருணம் இது. மேலும் குரு பகவான் உங்களுடைய கன்னிக்கு 9ஆம் ரிஷபத்தில் இருக்கிறாரு. 2025 மே மாதத்திற்கு பிறகு இடப்பெயர்ச்சி அடைஞ்சு 10ஆம் வீடான மிதனத்திற்கு வந்து சேருவார். ஸோ இதில் பதவிகளும் வாய்ப்புகளையும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பேராசை பெருநஷ்டம் என்பார்கள், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பெரிய முதலீடு, கண்ணுத்தமாக முதலீடு பண்ணுறதா தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. நிச்சயம் ஆன்மீகம், மருத்துவம், கல்வி என இந்த 3 துறையில் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். இந்த 3 துறையில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தப் போகிறது. மேலும் எப்படியாக இருந்தாலும் பிள்ளைகள், திருமண வாழ்க்கை, காதல், இந்த 3 விஷயத்தில் பச்சை கொடி காட்டி உங்களுக்கு வாழ்க்கையை வரமாக மாற்றப் போகிறது கிரகங்கள். நிச்சயம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். எப்படியாக இருந்தாலும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய கேது மற்றும் 10ஆம் வீட்டுக்கு செல்லக்கூடிய, அதாவது மிதனத்திற்கு செல்லக்கூடிய குருவனுடைய 5ஆம் வரை 2ஆம் வீடு துலாமிற்கு கிடைக்குது. ஸோ தனம் என்பது, பணம் என்பது கையில் வந்து சேர்வது உறுதி. குடும்பம் என்பது உருவாவது உறுதி. ஸோ இந்த இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை, இலட்சியத்தை அடைய வைக்கும். நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்கும். சுகம் கிடைக்கும். இனி பகை, பாசம் கண்டிப்பாக உங்களுக்கு பகை மாறி பாசமாக மாறுவதும் உறுதி. அந்த பாசத்தோடு பணம் கிடைப்பதும் உறுதி. இனி நீங்கள் நிம்மதியை காண்பீர்கள். இந்த 2025 வணங்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் காளிகாம்பாள், ராகு தெய்வத்திற்கு உரிய துர்க்கையம்மன் போன்ற தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும். ராகுகால பூஜையை முடிந்தளவு அட்டன் பண்ணுங்க, நன்மை உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனை லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.